டூருக்கு வராதேன்னு சொன்னால் கேட்டியா? இப்போ பாரு ஃபீவர் வந்து படுத்துன்னு இருக்கேன். சாரிடா, அம்மாவுக்கு ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் தைலம் போட்டு விடுறியா? விடுமா, உன் இன்ஃபெக்ஷன் எனக்கு பரவ போகுது. உடம்பு பரவாயில்லையா இப்போ? பரவாயில்லம்மா. எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். கீதா, சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லை, பரவாயில்ல சொல்லுங்கம்மா. ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் தைலம் போட்டு விடுறியா? அட, இதை கேட்க ஏம்மா இவ்வளோ தயங்குறீங்க? தேய்ச்சி விடுறேன். கீதா, உனக்கு அன்னைக்கு ஃபீவர் வந்தப்போ நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டேம்மா, என்னை மன்னிச்சிடு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைம்மா. என்னதான் நீங்கள் என்ன வெளியெல்லாம் பார்த்தாலும் நான் உங்களை சொந்தமாக தான் பார்க்குறேன். நம்ம எத்த பையனாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுன்னும் போது ஒரு அடி தள்ளி தான் நின்னான். ஆனால் நான் உன்னை அவ்வளோ பேசியும் நீ அப்படி இல்லையே. என்னதான் நீங்கள் என்ன மாதிரி ஆளுங்களை உங்கள் வீட்டு நாய்க்கு சரிசமமாக கூட நடத்தலைனாலும் நாங்கள் உங்களை என்றைக்குமே ஒரு உருவாதாமா பார்ப்போம். இப்போ என் அம்மாக்கு இப்படியா இருந்துச்சுன்னா நான் சும்மாவாக இருந்திருப்பேன். என் அம்மா மாதிரி தானேம்மா நீங்களும் எனக்கு. புரியுதுமா, இனிமேல் நான் உன்னை காயப்படுத்தி பேச மாட்டேன். மா, இதெல்லாம் எங்களுக்கு பழகிடுச்சு. நீங்கள் மாறலாம் வேணாம், நீங்கள் நீங்களாகவே இருங்க. என்ன ஒன்று, என்ன மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் மதிங்க, அது போதும். காசு இருக்க திமிரில் நான் அப்படி பண்ணிட்டேம்மா. கொரோனான்னு ஒரு வைரஸ் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதில் காசு இருக்கவன் இல்லாதவன் எல்லாருமே தான் மேலே போனாங்க. இங்கே எல்லாருமே சமந்தாம்மா. ஆமாம்மா, இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேம்மா, காசு கூட ஒரு வித வைரஸ் தான். அதுக்கான தடுப்பூசி அன்பு தான். அது இங்கே இல்லைன்னா அந்த காசே உங்களை அழிச்சிடும்.